வணக்கம் நண்பர்களே, எல்லாத்துக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் இன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து தொழுகிறதுக்கு தான் போறோம். பெருநாள் தொழுகை தொழுகிறதுக்காண்டி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மௌலானா ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் தொழுகிறதுக்கு ஆண்களுக்கு தனியா இடம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பெரிய பந்தலும் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பந்தலுக்குள்ளார தொழுகிறதுக்காண்டி ஆண்கள் எல்லாம் அனைவரும் உட்காந்தாச்சு. நம்மளும் இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். உட்காந்துருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா பெருநாள் தொழுகைங்கிறதுனால தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுகைக்கு நேரமானதுனால எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. பெருநாள் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு குத்பாவும் முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிஞ்சதுனால எல்லா மக்களும் ஏந்திரிச்சு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கை கொடுத்து சலாத் சொல்லி அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அடுத்து சமைக்கணுங்கிறதுனால நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டு இன்னைக்கு சமையலுக்கு தேவையான மட்டன் சிக்கன் தான் நம்ம வாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு 5 கிலோ மட்டன் பிரியாணி ஆக்குறதுனால அதுக்கு தேவையான 5 கிலோ மட்டனும் வெட்டி வாங்கியாச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ சிக்கன் 65 அதையும் நம்ம வெட்டி கடையிலேருந்து வாங்கிட்டு தொழுதாச்சு, சாப்பிட்டாச்சு. எங்க வீட்டுல உள்ள சிறுமிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்றாங்க, கேளுங்க. அனைவருக்கும் பிரியாணி செய்யறதுக்கான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கூடவே இந்த பிரியாணி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம 5 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறதுனால அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 2 கிராம், 5 கிலோவுக்கு 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் பட்டை, 10 கிராம் பாக்கெட் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதுல சரிபாதையா பிரிச்சுக்கலாம். 10 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம கிலோவுக்கு 1 கிராம் தாளிக்கிறதுக்கு அதுல பாதி 5 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற 5 கிராம் ஏலக்காய் பட்டையோட 10 ரூபா அந்த ஃபைசஸ் பாக்கெட் உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும். அதை இந்த மிச்சம் இருக்கிற 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் பட்டை, அந்த 10 ரூபா பாக்கெட்டை ஒன்னா சேர்த்து நம்ம தூளா அரைச்சி தனியா எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு பிரியாணி மசால். மிச்சம் இருக்கிற 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு. அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அதை கொடுத்து விட்டாச்சு. 1 கிலோவுக்கு 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், தூளா போறதுக்கு 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய். அந்த கணக்குல நம்ம இப்ப தனியா பிரிச்சு இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டோம். மிச்ச பாதியை நம்ம தூளா அரைக்கிறதுக்கு கொடுத்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம 5 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்ப பாத்திரலாம். துளசி அரிசியில தான் இன்னைக்கு ஆக்குறதுனால துளசி அரிசி 5 கிலோ, 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் விதத்துல தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இன்னைக்கு நம்ம கிலோவுக்கு 125 கிராம் போடுறோம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, லெமன், கூடவே 1/2 லிட்டர் தயிர், மல்லி, புதினா, மல்லி 1 கட்டு, புதினா 1/2 கட்டு, லெமன் தேவையானது, நெய் பார்த்தீங்க அப்படின்னா 200 ml எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம அரைக்க சொன்ன அந்த பிரியாணி மசால் தூள் அதுவும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். அது அரைச்சி ரெடியா இருக்கு. இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம பிரியாணி செய்யலாம். ரம்ஜான் பெருநாள் தொழுதாச்சு. ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நம்ம போய் தொழுதுட்டு வந்துட்டோம். மட்டன், சிக்கன், கறி எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். பிரியாணி தான் இப்ப ஆக்க போறோம். பிரியாணி ஆக்குறது எங்கன்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துல ரெகுலரா ஆக்குற அந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம 5 கிலோ மட்டன் பிரியாணி இன்னைக்கு சமைக்க போறோம். அதுக்கான எல்லா மெஷர்மெண்ட்டும் ரெடியா இருக்கு. ஃபுல் மெஷர்மெண்டோட இன்னைக்கு பிரியாணி ஆக்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பிரியாணி ஆக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கான பாத்திரம் இங்க இருக்கு. இதை மண்ணு தடவி கழுவி நம்ம அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி ஆக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணியை சமைக்கிறப்ப விறகடுப்பா இருந்தா நம்ம அந்த சட்டிக்கு பின்னாடி மண்ணு தடவை வைக்கிறது நல்லது. கறி அப்படிச்சுன்னா கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், மண்ணில் கொஞ்சம் தண்ணி அப்பி குழச்சி அதை நம்ம சட்டி ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். விறகுகள்லாம் அடுக்கி கொஞ்சம் சீமனை ஊற்றி நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம். அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிரியாணி ஆக்கக்கூடிய பாத்திரத்தை அடுப்புல வச்சிருவோம். பாத்திரம் சூடான உடனே இன்னைக்கு 5 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறோம். 1 கிலோவுக்கு 200 ml, 5 கிலோவுக்கு தேவையான 1 லிட்டர் ஆயில் நம்ம இதோட ஊத்திக்கலாம். நெய்ங்கிறது 200 ml இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். அதுல ஒரு 100 ml நெய் இதோட ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் நெய்யும் சூடான உடனே நம்ம ஆரம்பத்திலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம தனியா பிரிச்சு வச்சிட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 5 கிராம் தனியா எடுத்து வச்சிருந்தோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 400 கிராம், 5 கிலோவுக்கு தேவையான 2 கிலோ பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருந்தோம். அதை இதோட சேர்த்து நல்லா ஒரு கிண்டிட்டு எப்பயுமே வெங்காயம் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த ப்ரௌன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி போட்டு வெங்காயத்தை ப்ரௌன் ஆக்கிக்கலாம்.
இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற கேப்பில் இதுக்கு தேவையான உப்போட நம்ம மெஷர்மெண்ட்டுங்கிறத இப்போ பார்த்துருவோம். உப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கை, நம்ம கையோட உள்ளங்கையில் பிடிச்ச 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம கம்மியாக இருந்தால் கூட செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ 5 கிலோ ஆக்கிறதுனால 5 பிடிச்ச நம்ம தனியாக எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் இருக்கிற அளவில் 5 வாட்டி நம்ம அளந்து உப்பை தனியாக எடுத்துக்கலாம். இதான் நம்ம பிரியாணிக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. கொஞ்சமாக ஆக்கிறதுனால நம்ம கையில் அள்ளி போட்டுக்கலாம். நிறைய ஆக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு அளவு 1 கிலோவுக்கு 35 கிராம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணி அவங்க மொத்தமாகவும் கொட்டுவாங்க. கம்மியாக ஆக்கிறப்ப நம்ம கையில் பிடிச்சி போட்டுக்கிட்டீங்க உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இதேமாரி தேவையான மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 10 கிராம். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்பூன், அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் 1 கிலோ 8 கிராம் வரும். அதனால் 1 ஸ்பூனும் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா 1 கிலோக்கான மெஷர்மெண்ட்டு. 5 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். செக் பண்ணி பார்த்து பத்தலைன்னா கூட காரம் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்பட்டா, காரம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது அளவே போதுமானது. இப்போ 5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம். மிளகாத்தூளும் உப்போட அளவு இதுதான். உங்களுக்கு எத்தனை கிலோ நீங்கள் ஆக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரௌனாக ஆயிடுச்சு. அதை நல்லா ஒரு கிண்டி விட்டு நம்ம எடுத்த உடனே புதினா பார்த்தீங்கன்னா 1/2 கட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம், கழுவி வாஷ் பண்ணி. இந்த புதினாவை இதோட சேர்த்து அதையும் நம்ம அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கின உடனே நம்ம மிளகாத்தூள் அளந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 5 கிலோக்கு தேவையான மிளகாத்தூள் அதை இதோட சேர்த்து புதினா, மிளகாத்தூள், ப்ரௌன் ஆன ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணிக்கு கலர் பவுடர் சேர்க்க தேவையில்லை. இதுலேயே நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான கலர் உங்களுக்கு கிடைச்சிரும். மிளகாத்தூள் போட வதக்கின உடனே இஞ்சி பூண்டு இன்னைக்கு நம்ம 125 கிராம் தான் எடுத்துருக்கிறோம். 5 கிலோ அரிசி 5 கிலோ மட்டன் ஈவனாக போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுனால கிலோவுக்கு 25 கிராம் இன்னைக்கு கூடுதலாக நம்ம சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு கிலோவுக்கு 125 கிராம். அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து அரைச்சி இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை சுமல் போகிற வரைக்கும் இதோட நம்ம 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். பிரியாணி ஆக்கிறப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே கூட 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பொருளும் வெந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் உங்களுக்கு மேலே மிதந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம எப்பயுமே வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். சமைக்கிறது ஈஸி, யார் சமைச்சாலுமே டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி எண்ணெய் மேலே வந்ததுனால ஏன்னா 2 கிலோ தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம், அதை இதோட சேர்த்துக்குவோம். உப்போட மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தட்டில் எடுத்து வச்சுருந்த உப்பை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி உப்பு நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு தக்காளி நம்மளுக்கு கொஞ்சம் கரைய வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்தால் மட்டனை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன்லாம் ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக வெட்டி கொடுப்பாங்க. அது நமக்கு தேவையான சைஸில் சின்ன பீசஸாக கட் பண்ணி கொழுப்புகள்லாம் நீக்கி 1க்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி நம்ம மட்டனை சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. மட்டனை தேவையான சைஸில் கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். தக்காளி வதங்கிடுச்சு. இதெல்லாம் ஒரு கிண்டிட்டு ஆரம்பத்தில் புதினா மட்டும்தான் நம்ம போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தோம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி 1 கட்டும், இதுக்கு தேவையான பச்சை மிளகா 20 இருக்கு. 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகா. அந்த 20 பச்சை மிளகாகவும் நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லியில 3/4 வாசி இதோட போட்டு நம்ம அந்த மல்லி பச்சை மிளகா இதோட சேர்த்து நல்லா ஒரு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. அடுத்து நம்ம கழுகி எடுத்து வச்சிருந்த 5 கிலோ மட்டன் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை பொறுத்த வரைக்கும் ஆடுகளை பொறுத்து சிறு ஆடுகளாக இருந்தால் 1/4 மணி நேரத்தில் கூட வெந்துடும். ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆடு நம்ம கறி வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். 5 கிலோ அரிசி நம்ம பக்காவில் 3.5 பக்கா அளந்துருக்குறோம். அதில் 2 படி பக்கா தண்ணி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம மசாலாவிலே கறி வேக வச்சிங்க அப்படின்னா மசாலா ட்ரை ஆகி அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அடியும் பிடிக்காது, கறி வேகிறது கரெக்டாக இருக்குங்கிறதுனால அந்த அளவு தண்ணியிலேருந்து 2 படி தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி ஒரு கிண்டி விட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் கூட ஆகும். மட்டனை போட்டு ஒரு கிண்டி தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பிரியாணி மசால் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா சமயத்தில் ஸ்பைசஸ் அதிகமாக போனால் கசப்பு தன்மை வரும். ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்கிறதுனால நம்ம 3.5 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு 1 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் கணக்குங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு மட்டனை வேக விட்டுக்கலாம். மட்டன் வேகிற கேப்பில் நம்ம ஆரம்பத்தில் 2.5 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம். அது 65 போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். சிக்கன் 65க்கு நம்ம இன்னைக்கு அதுக்கான மசாலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரீத்தி சிக்கன் 65 மசாலா தான் வாங்கியிருக்கிறோம். எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நம்ம இதை வாங்கியிருக்கிறோம்.
உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். 1 கிலோவுக்கு 3 பாக்கெட்டு. நம்ம 2 கிலோ சிக்கன் 2 கிலோ சிக்கன் வாங்கி சுத்தம் பண்ணினீங்கன்னா 400 கிராம் மைனஸ் ஆகி 2 கிலோ தான் கிடைக்கும். நம்ம மெஷர்மெண்ட் 2 கிலோங்கிறதுனால 6 பாக்கெட்டு பிரித்தி சிக்கன் 65 மசால் வாங்கியிருக்கிறோம். இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 40 கிராம், 2 கிலோவுக்கு 80 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். பிரீத்தி சிக்கன் 65 மசாலில் தேவையான உப்பு இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா 80 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் தூள் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 5 முட்டை போட்டுக்கிறோம். 2 கிலோவுக்கு தேவையான 5 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 5 முட்டையும் ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு, இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு நம்ம சேம் அளவில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நம்ம இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கலக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 5 முட்டையும் உடச்சி எல்லாமே இப்போ ஊற்றியாச்சு. மல்லி புதினா நீங்கள் தூளாக நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா அதையும் இல்லாமல் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கூடுதலாக ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டுலேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அது அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு. கூடுதலாக கூட நீங்கள் காரம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு காரம் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 40 கிராம் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான இஞ்சி பூண்டு நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 முட்டை, 6 மசால் பாக்கெட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு 80 கிராம், இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி அதை வாஷ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சாச்சு தண்ணி இல்லாமல். அந்த எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் இதோட நம்ம சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுங்கிறது இருக்குது. அதே சேம் மெத்தேடை தான் இப்போயும் நம்ம செய்கிறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மசால் போட்டு செய்கிறது பிடிக்கும். அதேமாதிரி மெஷர்மெண்ட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிக்கனோட பீசஸ் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுனால அது நம்ம ஒரு 20 கிராம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த கேப்பில் இந்த சிக்கன் 65 மசால் போட்டு இதை ஊற வச்சிட்டோம். ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் இது ஊறுறது நம்மளுக்கு நல்லது. அதனால் இப்போ சிக்கன் 65க்கு மசால் போட்டு இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம மூடி வச்சுருவோம். வாங்க நம்ம பிரியாணி ஆக்கிக்கிட்டு இருந்தோம், அங்கே என்ன கண்டிஷன் பார்க்க வரலாம். கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிண்டிட்டு இதில் இருக்கிற மட்டன் பீசஸ் ஒன்று எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் போட்டு வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். எலும்போட கறியோட உள்ள பீசஸ் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு செக் பண்ணுறோம். கறி உங்களுக்கு வெந்துருச்சு. கறி வந்ததுனால நம்ம துளசி அரிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அளக்கிற பாத்திரத்தில் 1க்கு 1.25 தண்ணி. அதுமாதிரி அரிசி எப்போ நீங்கள் ஊற வைக்கணும்னா நம்ம மட்டன் வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நம்ம இதோட தண்ணியை நம்ம அளந்து ஊற்றிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அலசி நீங்கள் ஊற வச்சாமே போதுமானது. அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா அளவு தண்ணியை குறைக்கணும். 1.25 தண்ணி ஊற்றுறோம், 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நம்ம 2 படி தண்ணி ஆல்ரெடி ஊற்றிட்டோம். மொத்த அளவு தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.25 படி வருது. மிச்சம் உள்ள 4.25 படி தண்ணி நம்ம அளந்து அந்த உலையெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்காண்டி நம்ம கறியோட வெந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் இப்போ 4.25 படி தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். 5 கிலோ துளசி அரிசி அதுக்கான அளவில் அளந்து ஆரம்பத்தில் 2 படி தண்ணி ஊற்றிட்டோம். மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம அளந்து எடுத்தாச்சுது. இப்போ வாங்க அந்த தண்ணியை நம்ம மசால் கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதோட நம்ம தண்ணியை அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம எப்பயுமே பிரியாணி ஆக்குறப்ப லெமன் ஆட் பண்ணுறது நல்லது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 5 பழத்தோட லெமனை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். தயிரோட புளிப்பு 10 அப்படிங்கிறதுனால 1 கிலோவுக்கு 1 லெமனுங்கிற பேரில் 5 கிலோவுக்கு 5 லெமன் நம்ம பிழிஞ்சி கொட்டைகளை நீக்கி அதில் நம்ம இதோட ஆட் பண்ணி ஒரு கிண்டிட்டு உள்ள கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ நம்ம அளந்து தண்ணியை ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அந்த அரிசி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றி பிசையாமல் அலசினா மட்டும் போதும். எப்பயுமே பிரியாணி செய்கிறப்ப ஜீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, துளசி அரிசி, உங்களுக்கு பச்சை அரிசி, இது மாதிரி அரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிசையக்கூடாது. பேருக்கு அலசினாலே போதும். பிசைஞ்சு கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணினீங்கன்னா பொங்கலாக மாறிடுங்கிறதுனால பேருக்கு நம்ம அலசிட்டு 1க்கு 2 வாட்டி அலசி நம்ம தண்ணியை வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி வச்சா போதுமானது. அரிசியை ஊற வச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உலை தண்ணியை வச்சிட்டோம். இப்போ ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். உப்பு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம உலை கொதிக்கணும், அதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த இந்த துளசி அரிசியில் இருக்கிற தண்ணியை பூரா இருத்துட்டு இந்த 5 கிலோ துளசி அரிசியில் நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ஒரு கிண்டி விட்டுடலாம். உலக கொதிச்சு பிரியாணிலாம் அரிசி ஆட் பண்ணிட்டாலுமே அடிக்கடி கிண்டக்கூடாது. கிண்டுற எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரண்டியோட அடிபாகத்தை அடியில் விட்டு ஒரே சமமாக தான் கிண்டணும். நடுவில் போட்டு நீங்கள் கிண்டினீங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டோம், ஒரு மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி கிண்டுறோம். தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டினீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா அரிசி ஒரே பதத்தில் வேகுங்கிறதுனால நம்ம அடுத்த மூடியை திறந்து ஒரு வாட்டி நம்ம கிண்டுறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்கிறதுனால இன்னொரு வாட்டி மூடி போட்டுவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி கிண்டலாம். இப்போ 3வது வாட்டி நம்ம கிண்டுறோம். அரிசியும் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு லெவலாக வந்துருச்சு. நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம இதை தம்மில் போட வேண்டியதான். துளசி அரிசி பார்த்தீங்கன்னா 1க்கு 1.25 தண்ணி, ஜீரக சம்பாவாக இருந்தால் 1க்கு 1.5 தண்ணி. இதே சேம் மெத்தட் தான். அரிசியும் தண்ணி ஒரு லெவலாக வந்ததுனால நம்ம மூடி போட்டு அடியில் இருக்கிற நெருப்புகளாம் அகட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு போட்டு ரிங்கு கட்டியாச்சு. நடுவில் செங்கக்கல் எடுத்து போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் அப்படியே நெருப்பில் நம்ம தம்மில் இருக்கட்டும். தம்மில் இருக்கிற கேப்பில் நம்ம சிக்கன் 65க்கு மசால் போட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்க மேலே போகலாம். தால்ச்சா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறவங்க ரெடி பண்ணிட்டாங்க. தேவையான தால்ச்சா கொஞ்சமாக அதை அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ வந்து சிக்கன் 65 மசாலா ஊற வச்சுருந்தோம்ல, அதுக்கான எண்ணெயை ஊற்றி நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் 65 எண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு விட்டு எண்ணெய் சூடாயிரட்டும். எண்ணெய் சூடாயிடுற கேப்பில் நம்ம ஆனியன் பச்சடி வேணும். அதுக்கான ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம். 1/2 கிலோ ஆனியன் தான் எடுத்துருக்குறோம். ஆனியன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணுங்கிறதுனால 1/2 கிலோ ஆனியன் எடுத்து சசா நறுக்கி வச்சுருந்தோம். இது கூட ஒரு 200 ml தயிரை ஆட் பண்ணி நம்ம ஆனியன் பச்சடியும் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் 65க்கு அடுப்பில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அது கேப்பில் நம்ம இங்கே ஆனியன் பச்சடி இதுக்கு தேவையான உப்பு பச்சை மிளகாலாம் போட்டு இதை வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கு. கடாயில் ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு. மசாலா ஊற வச்சிருந்த சிக்கன் பீசஸை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு 65 ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூடான எண்ணெயில் நம்ம தேவையான பீசஸ் எல்லாம் போட்டு சிக்கன் 65 நம்ம பரட்டி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இடையில 2 வாட்டி கிண்டி விட்டு உங்களுக்கு சிக்கன் 65 இப்போ உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட சிக்கன் பீசஸை எடுத்துடலாம். கறி வேகிற கேப்பில் மசால் போட்டிருந்தோம். 1.25 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம். தம் போட்டாச்சு. தம் ஓப்பன் பண்ணுற கேப்பில் சிக்கன் 65 நம்ம ரெடி பண்ணிட்டோம். அருமையாக வெந்துருச்சு. சாஃப்டாகவும் உங்களுக்கு இருக்குது. மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம எல்லாம் சிக்கனையும் பிரிச்சிடலாம். இப்போ 20-25 நிமிஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம தம்மை ஓப்பன் பண்ணிடலாம். 5 கிலோ மட்டன் பிரியாணி துளசி அரிசி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். தம் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையில் கொஞ்சம் மல்லித்தலையும் ஒரு 100 ml நெய் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை இப்போ நம்ம மேலால தூவி விட்டுக்கலாம். மல்லியை தூவி விட்டுட்டு 100 ml நெய்யை நம்ம மேலால ஊற்றிக்கலாம். நெய்ங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டாதான், வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஊற்றாம விட்டுடலாம். நெய்யை ஊற்றி விட்டு நம்ம மேலால இருக்கிற சாப்பாட்டை நம்ம பரட்டி விட்டுடலாம். பிரியாணியை கொஞ்சம் பரட்டி விட்டுருவோம். எப்பயுமே மேலே நம்ம மூடி மேலே நெருப்பு போடுறதுனால மேலே இருக்கிற அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதையும் நீங்கள் மேலால ஒரு பரட்டி விட்டீங்க அப்படின்னா அது அடிபாகத்துக்கு போய் எல்லா ரைஸுமே ஒரே மாதிரி இருக்கும். பிரியாணி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரே டேஸ்ட் கிடைக்குங்கிறதுனால மேலால உள்ள சாப்பாடு எல்லாமே இப்போ பரட்டி விட்டாச்சு. 5 கிலோ மட்டன் பிரியாணி ரம்ஜானுக்கு நம்ம ஆக்கினது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரட்டி விட்டுட்டு அதே நெருப்பு முடியை போட்டு கூட ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மலர்ந்து சூப்பராக இருக்கும். மொத்தம் உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது தம்மில் இருக்கிறது நல்லது. கூட 10 நிமிஷம் நம்ம அதே நெருப்பு முடியை போட்டு சூப்பராக பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. மூடியில் உள்ள நெருப்பை எடுத்து தனியாக கொட்டி தண்ணி ஊற்றி அணைச்சிடணும். நம்ம பிரியாணி மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கிற நெருப்புலாம் அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. எல்லாத்தையுமே அணைச்சிட்டு தாங்க வரணும். நம்ம பிரியாணி திங்கிற கேப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு மறந்துட்டோம்னா ஆபத்து வரத்துக்கு நேரிடும். இப்போ பிரியாணி ரெடி பண்ண பிறகு இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடி, அதுக்கு மேலே அந்த மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா இந்த பிரியாணியோட ஆவி பட்டு நீராவி தண்ணி மாதிரி ஆகி உள்ளுக்குள்ளேயே ஊற்றும். அதனால் அந்த துணி போட்டு மூடிட்டிங்கன்னா சூடு வெளியில் போகாது, தண்ணி உள்ளுக்குள்ளேயே ஊற்றாதுங்கிறதுனால மூடியில் நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்கினது தோட்டத்தில், சாப்பிட்றது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஹாலில் நம்ம சாப்பிடணுங்கிறனால அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். பிரியாணிங்கிறது நம்ம எப்போ வேணாலும் ஆக்கி சாப்பிட்லாம். ஆனால் இந்தமாரி 30 நாள் நோன்பு இருந்து
ரம்ஜான் பெருநாள் அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு புதுரசு போட்டு சொந்த பந்தங்களோட சேர்ந்து தொழுது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய பிரியாணிங்கிறது தனி சந்தோஷம். அந்த மாரி நம்ம பிரியாணி ரெடி பண்ணிட்டோம், எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இதுல இருக்கிற மட்டன் பீசஸும் சூப்பரா வெந்திருந்துச்சு. சிக்கன் 65 நம்ம ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அதுவும் சூப்பரா இருக்கு. கூடவே இதுக்கு தேவையான ஆனியன் பச்சடி நம்ம வச்சிருக்கிறோம். எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனியன் பச்சடி கொஞ்சமும், பிரியாணி கொஞ்சம், ஒரு மட்டன் பீஸு, ஒரு சிக்கன் 65 இதெல்லாம் ஒண்ணா வச்சு எடுத்து சாப்பிட்ற டேஸ்டே தனி. எல்லாரும் அதே மாதிரி அவங்கவுங்க வீட்டில் சொந்த பந்தங்களோட சேர்ந்து பிரியாணி ஆக்கி சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.